ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேரன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததுமே இங்க பாண்டியை தான் தேடுறாங்க. பாண்டி இன்னுமே வேலை முடிச்சு வரல. சரி சமைச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சாச்சு. கரெக்டாக இப்போ தான் பாண்டி வந்து வராங்க. பாண்டியை பார்த்ததுமே பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாண்டி ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, அதனால தான். என்ன விஷயம்னு சொல்லாமே நீ பாட்டுக்கு என்னென்னவோ சொல்கிற, என்னென்ன கஷ்டம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. உடனே நம்ம சேரணும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, உன்னை நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நீ பாவம் இல்லை, வானதி விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் நீ தவிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்க. வானதி அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் உனக்கு எப்படின்னா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் பாண்டி, எனக்கு என்ன தெரியாதா, நம்ம ஊரில் இல்லாத நேரத்தில் பார்த்து அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து வானதியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அப்போது அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தானே இருப்பாங்க. எப்படியாவது அந்த பொண்ணு மனசை மாற்றணும்னு நினைப்பாங்க. நீ என்ன பண்ணுற, வானத்தியை நீ இப்போவே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பா, சிம்பிளானா கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாண்டி இருந்துட்டு, இல்லைண்ணா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு பாண்டி, நீ எதுக்காக தள்ளி போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என் கல்யாண விஷயத்த நினச்சி தானே. இங்கே பாருப்பா, எனக்கு எப்போனாலையும் கல்யாணம் நடந்துருக்கட்டுமே. எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என் தலையில் எழுதி வச்சுருக்கோ அப்போ தானே எனக்கு கல்யாணம் நடக்கும். நீ என்ன நினச்சி உன் வாழ்க்கையை வந்து கெடுத்துக்காத. நீ வானத்திக்கிட்ட பேசு, கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் நானே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ணே முடியாதுண்ணே, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காமே போயிடும். எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ண்ணே, நீங்களும் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும், அதை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குண்ணே. சோழனும் ஏதோ சுச்சுவேஷன்னால அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அதுக்காக நானும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா இதவே சொல்லி காட்டி உங்களுக்கு கல்யாணம் நடக்காமே போயிடும், யாருமே பொண்ணு கொடுக்காம போயிடுவாங்க, ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு என்னென்ன குறை இருக்குது, நீ நல்லா தானே இருக்க, நீ ரொம்ப ரொம்ப நல்லவர்னே. உன்னை மாதிரி ஒரு ஆளுக்கு பொண்ணு கிடைக்கலன்றது தான் ரொம்பவே அதிசயம். என்ன பண்ணுறது, இந்த ஊர் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம குடும்பத்தை பற்றி அப்படி தப்பாக பேசி வச்சுருக்காங்கண்ணே. அண்ணே நான் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு தானே மற்ற வேலையே பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் வானதியை கல்யாணம் பண்ணுவேன். அவள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் ஃபேஸ் பண்ணட்டும். அப்படி அவளால் முடியல அப்படின்னா நான் வேறு எங்கேயாவது ஹாஸ்டலில் அவளை ஸ்டே பண்ண வச்சுருக்கிறேண்ணே. நீங்கள் என் வாழ்க்கையை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க. எனக்கு நான் இப்போவே நினச்சாலுமே வானதியை கல்யாணம் பண்ண முடியும். ஆனால் அப்படி ஒரு தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேனே. எனக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம்ண்ணே. இதெல்லாம் நினச்சி நீங்கள் சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு தீபாவளின்னு அதிரசமெல்லாம் செஞ்சு சாமிக்கெல்லாம் படைக்க வேண்டாவா, பட்டாசு வெடிக்க வேண்டாவா, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல, என்னென்ன மறந்துட்டியானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லவும், அந்த நேரம் தான் கரெக்டாக நிலாவும் நம்ம சோழன் பல்லவனெல்லாம் வராங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்ன பாண்டி தீபாவளியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா சோழா, அண்ணன்கிட்ட அதை தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேரன் இருந்துட்டு, இங்கே பாரு பாண்டி சோழா, நீங்கள் மட்டும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, எனக்கு வேண்டாம், ஏற்கனவே நிலா எடுத்து கொடுத்தது, அதெல்லாம் புதுசெல்லாம் நிறைய இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே பாண்டி இருந்துட்டு, அண்ணே அது இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, நம்ம புதுசாக எடுப்போம், புதுசாக எடுத்து வேட்டி ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரே கலரில் போட்டு நம்ம இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டின்னு சொல்கிறாங்க. நம்ம சோழனுமே, சூப்பர் பாண்டி, சூப்பராக யோசிக்கிறடா, உனக்கு மூளை இப்போ தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். பாண்டி இருந்துட்டு, இதெல்லாம் ஒரு ஐடியாவா, உடனே மூளை அது இதுன்னு சொல்கிற, உனக்கு தான் அப்போ மூளவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே சோழன் இருந்துட்டு, என்னடா சந்து கேப்பில் என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே பல்லவன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. டே பல்லவா, என்னடா அவன் என்னென்னோ பேசி என்ன கலாய்க்கிறான், நீ சிரித்து கலாய்க்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கவும், நிலா இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, நம்ம எல்லாருமா போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். நிலாவுக்கு கண்டிப்பாக சாரீ தான் எடுக்கணும், அதுவும் நம்ம ஷர்ட் கலரில் அவளுக்கு எடுத்து தரணும், நம்ம அவ்வளோ நானும் மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நிறைய கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா ஜவுளி கடைக்கு போகிறாங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க உங்களுக்கு நான் சேரீ எடுக்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை வேண்டாங்க, நான் சுடிதாரே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க எப்போ பாரு சுடிதார் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக ஏதாச்சும், அதாவது இந்த ட்ரெடிஷ்னலாக பண்டிகைலாம் ஃபெஸ்டிவல்லாம் வரப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணணும்ல, நீங்கள் சாரியே கட்டுங்க, உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சேரனுமே, ஆமாப்பா நிலா, உனக்கு சாரீனா அவ்வளோ அழகாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே, அதாவது நம்ம சேரன் சொன்னதுமே, ஓகேண்ணே நான் சாரியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உடனே சோழன் இருந்துட்டு, என்னங்க நீங்கள்
நான் எவ்வளோ நேரமாக saree எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சுடிதார் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது உங்கள் பாசமலர் அண்ணன் சொன்னதுமே ஓகேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பல்லவன் வந்து சிரிக்கிறாங்க. அண்ணா ஏண்ணா நீ ஏன் நோஸ் கட் வாங்கிக்கிற? எப்போ பாரு அண்ணி இப்படி தான் உங்களை மொக்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு செட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நடேசனுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க நடேசன் இருந்துட்டு, டேய் கூட்டமாக கிளம்பி எங்கடா வீட்டெல்லாம் திறந்து போட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, நாங்கள் எல்லாரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம், உனக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இந்தாப்படி அப்படின்னு சொல்லவும், என்னடா எனக்கு என்ன மாதிரி எடுத்துருக்கீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு, என்னடா இதெல்லாம் எவ்வளோ ரேட் இது, ரேட்டெல்லாம் எதுக்காக கேட்குறீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா இதெல்லாம் சாணி துணி மாதிரி இருக்குது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு கிராண்டாக ரொம்ப அழகாக வேஷ்டி சட்டை எடுத்து கொடுங்கடா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பாண்டி இருந்துட்டு, ஆமாம் இவருக்கு இளம ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு, இவருக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே ஹீரோக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி லுக்காக எடுத்து கொடுக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, ஆமாடா நான் ஹீரோ தான், இப்போவுமே நான் இளமையாக தான்டா இருக்கேன், சரி சரி இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைங்க, எனக்கு மட்டும் நான் தனியாக போயிட்டு அழகாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே நீலாம் வந்து சிரிக்கிறாங்க. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, ஏன் நீ சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா பல்லவா உன் அப்பா பேசிக்கிட்டு இருந்தாருல்ல, இப்போவுமே நான் இளமையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி தாண்டா சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மனோகருக்கு நிலா ஞாபகமாக இருக்குது. இந்த பண்டகை நாளில் அவள் இந்த வீட்டுக்குள்ளே மான்குட்டி மாதிரி துள்ளி ஓடி குதிச்சுக்கிட்டு இருப்பான். சந்தோஷமாக இருக்கும் வீடே களைகட்டும் சந்தோஷத்தில். ஆனால் இப்போது எல்லாருமே ஒரு மாதிரி வாடி போய் இருக்கிற மாதிரி இருக்குது, வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடு இருக்குது. நிலா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, நிலா அதாவது வானத்தில் இருக்கிற நிலா உலகத்துக்கே வெளிச்சம் காட்டுற மாதிரி நிலா நம்ம வீட்டில் இருந்திருந்தா இந்த வீடே வெளிச்சமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் தேன்மொழிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தாங்க, நிலா இல்லாமல் எனக்குமே ஒரு மாதிரி இருக்குது. உடனே நிலாவோட அண்ணி இருந்துட்டு, மாமா நான் ஒரு ஐடியா உங்ககிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஏன் நிலாவுக்கு தீபாவளி சீர் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நிலாவோட அம்மாவுமே, ஆமாங்க நம்ம நிலாவுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பூ பழம், அதுக்கப்புறம் அதிரசம்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லுவோம். நிலாவோட அண்ணன் தாஸ் இருந்துட்டு, அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை, அவள் இந்த வீட்டில் இருந்து ஓடி போனவ, நம்ம குடும்பத்தவே அவமானப்படுத்தினவ, இப்போ வரைக்குமே வெளியில் போனால் கூட அந்த அவமானத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன், அதெல்லாம் என் மனசில் இருக்கிறப்போ எப்படி அவளை போய் பார்க்க முடியும், அது மட்டும் இல்லாமல் அவள் நடுவில் கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா எப்படியாவது அவள் மனசை மாற்றி இங்கேயே இருக்க வைக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அவள் நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டா இருக்கா, அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டத்துக்கு ஆடுறா, அவுத்து விட்ட கழுத மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் 5 ஆம்பளைங்க இருக்காங்க, அந்த 5 ஆம்பளைங்களுக்கு நடுவில் அவள் எப்படி தான் அந்த குடும்பத்தில் இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ கேவலமானவளை நம்ம அத்து விடுறது தான் கரெக்டு, அவளுக்காக நம்ம எந்த சீரும் கொண்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து பயங்கர கோபமாக சொல்லவும், உடனே இங்கே நம்ம மனோகர் இருந்துட்டு, டே தாஸ் என்னதான் இருந்தாலும் அவள் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாலுமே அவள் நான் பெத்த பிள்ளைடா, அவள் மேலே எனக்கு பாசம் இருக்க தான் செய்யுது, இப்போ கூட அவள் மனசை மாற்றிக்க கூடாதா, அவள் மனசை மாற வைக்கணும் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அவள் நம்ம வீட்டுக்கு இப்போ வந்தாலுமே நான் ஏற்றுக்க வேண்டா, எனக்கு அவன் நினப்பாவே இருக்குது, உன் பொண்டாட்டி சொன்னது கூட கரெக்டு தான்டா, மருமக சொன்ன மாதிரியே நம்ம எல்லாருமே தீபாவளி சீர் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு நிலாவை பார்த்துட்டு வருவோம், இதுவுமே ஒரு நல்ல மாற்றத்துக்கு அடையாளமாக இருக்கும்ல, கண்டிப்பாக நம்மளை தேடி அவள் வருவாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தாஸ் இருந்துட்டு, என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனால் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது குட்டி பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, தாஸோட குழந்தை, நான் அத்தையை பார்க்கணும், எனக்கு அத்தையை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது தாத்தா, அத்தைக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. அதுக்கு இங்கே நம்ம மனோகர் இருந்துட்டு, சரிடா செல்லம் நம்ம எல்லாருமா சேர்ந்து நிலாவை போய் பார்த்துட்டு வருவோம் சரியா, தாத்தா எனக்கும் நிலா அத்தைக்கும் பட்டாசு வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழகாக கேட்குது. நம்ம மனோகரமே, சரிடா செல்லக்குட்டி உனக்கும் நிலாவுக்கும் குட்டி குட்டி பட்டாசு மத்தாப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைங்கள்லாம் என்ன விளையாடுவீங்களோ அது எல்லாத்தையும் உனக்கும் நிலாவுக்கும் நான் வாங்கி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோகர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
மறுநாள் ஆகுது. இங்கே நிலா வந்து குளிக்க போயிடுறாங்க. இப்போது நம்ம சோழன் வந்து நிலா நினச்ச மாதிரி, நிலா ஆசைப்பட்ட மாதிரி பெரிய வடை சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றி அதிரசமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீடே கூட்டமாக இருக்குது. நம்ம சோழனுக்கு தெரிஞ்ச ஒரு சில பல பேரெல்லாம் அவங்களோட ரிலேஷன் எல்லாருமே கூட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம நிலாவுக்கு தெரியாது. நிலா வந்து குளித்து முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீடே கலகலன்னு இருக்குது. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும் சோழன் இருந்துட்டு, உங்களுக்காக தாங்க நான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடக்குன்னு சொன்னீங்களா, அதனால தான். உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அதை விட டபுள் மடங்காக நீங்கள் இங்கே சந்தோஷப்படணுன்றதுக்காக தாங்க இதெல்லாம் நான் ஏற்பாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் மட்டும் காலையில் செஞ்சுருப்பாங்க. சாமிக்கெல்லாம் படிச்சுட்டு திரும்பவும் நைட்டுமே பலகாரமெல்லாம் அதாவது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணுன்றதுக்காக அப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு இவங்க எல்லாருமே பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் நம்ம மனோகர் ஃபேமிலி அவங்க எல்லாருமே நம்ம நிலாவுக்காக தீபாவளி பரிசு அதாவது தீபாவளி சீர் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பெரிய கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சோழன் எல்லாருமே பார்க்குறாங்க. கார்லேருந்து இறங்குறது நம்ம மனோகரை பார்த்ததுமே இங்கே நிலா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக இவங்க இங்கே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சோழனுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நிலா என்ன இது, உன் அப்பா வந்திருக்காரு, நீ இது வர சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சோழன், நான் எதுக்காக வர சொல்ல போகிறேன், சத்தியமாக நான் சொல்லலாம் இல்லை, ஆனால் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் உங்களெல்லாம் கடத்தி உங்களை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க போனாங்க இல்லையா, அப்போவே எனக்கு அவங்க மேலே இருந்த பாசமெல்லாம் போயிடுச்சு சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நிலாவுக்கு நம்ம மேலே ரொம்ப பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து பயங்கர அதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துட்டு, நிலா அவங்க அப்பா வராங்கப்பா, நீங்கள் போய் கூப்பிடுப்பா, வீடு தேடி வந்தவங்கள நம்ம மரியாதை செலுத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிலா வந்து கூப்பிடாம சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது சேரன் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. நம்ம மனோகர் இருந்துட்டு நிலா கிட்ட, நிலா ஏம்மா என் கூட பேச மாட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க இப்படி அப்பாவே பேசுகிறத பார்த்தா நம்ம நிலாவுக்கு கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அவங்க இறக்கப்பட முடியல அவங்களால. அதாவது அவங்கக்கிட்ட போய் பேசவுமே முடியல. பயங்கரமாக முகத்தை ஒரு மாதிரி கோவமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நிலா, எனக்கு தெரியுமா என் மேலே உனக்கு நிறைய கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. நாங்கள் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, ஏதோ ஒரு உன் மேலே பாசத்தினால அப்படியெல்லாம் அன்றைக்கி நடந்துருச்சு. நடந்தது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்காம என்னை மன்னிச்சிடுமா. உனக்காக தீபாவளி சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கம்மா. அதுவும் வீட்டில் செஞ்சு உன் அம்மா கையால் செஞ்ச ஸ்வீட்ஸு, நீ இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலாவுக்கு பேசாமலும் இருக்க முடியல. உடனே போயிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. எங்கே நிலா மனசு மாறி அவங்க கூட போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் வந்துடுச்சு. இங்கே பல்லவன் இருந்துட்டு, அண்ணா என்னண்ணா இது, ஒரு வேளை அண்ணியோட மனசை மாற்றி இந்த ஆள் கூட்டிகிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லுவோம். சோழன் இருந்துட்டு, டே பல்லவா, கண்டிப்பாக அதுக்கு மட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன்டா, கண்டிப்பாக நான் அனுப்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பல்லவனும், ஆமாம், நீங்கள் அனுப்புகிறேன்னு சொன்னால் தான் அவர் கூட்டின்னு போவாரா என்ன, அண்ணி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் கூட்டின்னு போய்கிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே, அண்ணி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுற மாதிரியே பேசுகிறாங்க. டே பல்லவா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடா, உன் அண்ணன் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லவும், அண்ணே நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அண்ணி இந்த வீட்டில் இருக்கணுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், அப்போது என்னை விட உனக்கு உன் அண்ணி தான் ரொம்ப பிடிக்குமா, உன் அண்ணியே என்னால் தானே இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உன்னை விட எனக்கு அண்ணி தானே பிடிக்கும், அண்ணி தான் எனக்கு எல்லாமே, அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாமே அண்ணியை தான் நான் நினைக்கிறேன். அண்ணி மட்டும் இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் இந்த வீடு எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும்ல, அண்ணி இருக்கிற வரைக்கும் தான் இந்த வீடு அப்படியே ஜொலிக்கும், அண்ணி இல்லைன்னா இந்த வீடு இருண்டு போன வீடு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. டேய் போதும் நிறுத்துடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோகர் இருந்துட்டு, சரிம்மா நிலா, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் கொண்டு வந்திருக்க, நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம நிலாவுக்கு ஊட்டி விடுறாங்க. நிலாவுமே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே திருப்பி எடுத்து ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேரன் இருந்துட்டு, நீங்கள் சாப்பிட்டு தான் எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மனோகருக்கு தடப்புடெல்லாம் விருந்து, அதாவது
தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். வெஜ் தான், அதாவது நான்வெஜ் தான் சமைக்கிறாங்க. சமைச்சு இங்கே மனோகருக்குமே போடுறாங்க. அவங்க வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போது மனோகர் இருந்துட்டு சரிம்மா கொஞ்ச நேரம் காத்தோட்டமாக வெளியே போயிட்டு நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோகர் வந்து வெளியே நடக்க வராங்க. இப்போது நம்ம நிலா அவங்க அண்ணி அவங்க அம்மாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. எங்கே இந்த ஆள் வந்த கையோட நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. இப்போது சோழன்கிட்ட மனோகர் சொல்கிறாங்க, இங்கே பாருடா, நிலா எங்களை எவ்வளோ தான் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு சொன்னாலுமே கண்டிப்பாக அவளை இந்த இடத்துல இருந்து நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறேன். உங்ககிட்ட இருந்து அவளை நான் பிரிக்க தான் போகிறேன். இப்போ கூட அவள் எங்கள் கூட வரத்துக்கு தயாராக தான் இருக்கா. ஆனால் கொஞ்சம் பயப்படுறா, நான் அவளை ஏமாத்திடுவணும்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக அவளோட மனசை மாற்றி நான் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சோழன்கிட்ட சொல்லவும் சோழனுக்கு பதட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நிலா கிடையாது. இந்த வீட்டை விட்டு அவள் எக்காரணத்து கொண்டும் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் உன்னுடைய அல்ப நம்பிக்கை. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக அவகிட்ட பேசினேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக அவள் என் பின்னாடியே வந்துடுவா சோழன். இங்கே பார், கண்டிப்பாக அவளை நான் என் கூட என் பொண்ணாக கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து அப்படியே முரட்டுத்தனமாக முறைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போது நிலா வராங்க. நிலாவை பார்த்ததுமே எங்கள் பேச்சவே மாற்றிடுறாங்க. மாப்பிள்ளை, தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா மாப்பிள்ளை? ஆமாம், என் பொண்ணுக்கு கூட எடுத்தீங்களா? என்ன சுடிதார் எடுத்தீங்களா இல்லை சாரி எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சவே மாற்றுறாங்க. சோழன் இருந்துட்டு மனசில் நினைக்கிறாங்க, மகா நடிப்புக்காரன் தான்டா நீ, எப்படியெல்லாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிலா வந்ததுமே, அப்பா ரொம்ப நேரம் நீங்கள் நடந்துட்டீங்க, வாங்கப்பா நீங்கள் போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைம்மா நிலா, நாங்கள் இப்போ கிளம்புறோம், இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக உன்னை பார்க்கறதுக்காக வரோம்மா, நீ நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சாலுமே வரலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைப்பா, அது வந்து தெரியுதுமா நீ பயப்படுற, கண்டிப்பாக இந்த அப்பா முன்னாடி மாதிரி எல்லாம் உன்னை ஏமாற்ற மாட்டேன்பா. அதாவது மனுஷனோட வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். அப்படி நினைக்கிறப்போ இதெல்லாம், அதாவது நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? நீ இப்போ கூட நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தால் வரலாம். ஏன்னா தீபாவளி வர உனக்கும் மாப்பிள்ளைக்கும் எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்க வச்சு உங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே நாங்கள் அந்த வீட்டில் செய்வோம்ல, அப்படி செஞ்சால் தானே உனக்குமே மரியாதை, இல்லை எங்களுக்குமே மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க. நிலா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சேரனுமே முன்னாடியெல்லாம் அவங்க அப்பா வந்தாங்கன்னா பேசு போ அப்படி இப்படின்னு எதுனா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவருமே உஷாராக தான் இருக்காங்க. வாயை விட்டு நீ போ நிலா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களுமே சைலண்ட்டாக இருக்காங்க. இங்க நம்ம மனோகர் வந்து திரும்பவும் கேட்குறாங்க, வரையப்பா நிலா நம்ம வீட்டுக்கு, தீபாவளி மட்டும் முடிச்சுட்டு 2-3 நாள் இருந்துட்டு நீ வந்துடுவப்பா உங்கள் வீட்டுக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நிலா இருந்துட்டு, இல்லைப்பா அது வந்து எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸ்க்கு போகணும். ஏற்கனவே நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கே 4-5 நாள் லீவ் போட்டுட்டேன். இன்றைக்குமே லீவு தான் போட்டிருக்கேன். திரும்பவும் 2-3 நாள்னால் கண்டிப்பாக ஆஃபீஸில் விட மாட்டாங்கப்பா, நான் வேணா இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சோழன் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அவங்க மனசு ரொம்பவே சாந்தமாக இருக்குது. ஏன்னா படபடன்னு துடிச்சிக்கிட்டு இருந்தது, எங்கே நிலா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. இப்போது அவங்க அப்பா, அவங்க அதாவது நிலாவோட ஃபேமிலியில் உள்ள அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சோழனுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. நிலா கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் உங்கள் அப்பா கூடவே போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நிலாவும், நான் போனால் உங்களுக்கு என்னங்க, எப்படியும் நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவே சொல்லி காட்டுறீங்க. ஆமாம் சோழன், அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க உங்கள் அப்பா நீங்கள் எல்லாரும் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தப்போ கூட வெளியே என்கிட்ட மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. நான் நிலாவோட மனசை மாற்றி அவளை என் கூடயே கூட்டிகிட்டு போக தான் போகிறேன், உன் கூடலாம் ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டா, வாழவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அதை நினச்சி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது, மற்றபடி வேறு இன்னும் இல்லைங்க. என் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்போவுமே வரவே வராதாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. என்ன இவங்க நோ சான்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அது ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்லணும்? அவங்களுக்கு நம்மளை பிடிக்குதா பிடிக்கலையா, நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்காங்க.
வானதியோட வீட்ல பயங்கர கோவமா இருக்காங்க எல்லாருமே. எப்படியாவது பிரேம்க்கே வானதிய கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வானதி வந்து அதுக்கு வந்து அ அதாவது சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சுமே அவங்க வீட்ல உள்ள எல்லாருமே நெறையவே ஃபோர்ஸ் பண்றாங்க நம்ம வானதிய. ரூமுக்கு போயிட்டு கதவ லாக் பண்ணிக்கிட்டு பாண்டிக்கு கால் பண்றாங்க. "இங்க பாரு பாண்டி, நீ இப்போ என்ன வந்து கூட்டிட்டு போவியா? இல்ல நான் இங்கேயே விஷம் குடிச்சு சாகவா?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே பாண்டியன் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாங்க, என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியாது பாண்டி. என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாண்டி. விட்டா அந்த பிரேம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்ட வைக்குவாங்க போல. அந்த அளவுக்கு வீட்ல சிச்சுவேஷன் போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இனிமேவும் இந்த வீட்ல இருந்து என்னால சமாளிக்க முடியாது பாண்டி. நீ இப்பவே வரியா? இல்ல நான் ஏதாவது சாப்பிட்டு செத்து போகவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏய் லூசு! அப்படி இது ஏதாவது பண்ணி தொலைச்சிட போறடி. நான் வரேன் இரு" அப்படின்னு சொல்லவும், "இரு பாண்டி, நீ வரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். நீ வந்து என்ன கூட்டிட்டு போன அப்படின்னா, நீ கழுத்துல தாலி கட்டணும் பாண்டி. என்ன தனியா ஹோம் இது ஹாஸ்டல்லயோ இல்ல வேற எங்கேயாவது விடுறேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் பாண்டி. இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா அங்கேயுமே எனக்கு என் அண்ணனுங்க பிரச்சனை குடுப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு வானதி, அதெல்லாம் அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீ அந்த வீட்ல இருக்க முடியாதுன்னு சொல்றல்ல. உன்னை நான் கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து ரொம்பவே அதாவது டென்ஷனாக ஃபோனை வைக்கிறாங்க. சேரன் வந்து, "என்ன பாண்டி, என்னாச்சு? வானத்திக்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன், ஏதோ பிரச்சனை போல" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாண்ணே, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். விட்டா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேயே கல்யாணத்தை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. வீட்டில் நிறைய பிரச்சனை போல. என்னை வந்து இப்போவே கூட்டிகிட்டு போ, இல்லைனா நான் செத்துருவேன்னு சொல்லி சொல்கிறானே. நான் பார்த்துக்கிறேண்ணே, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாண்டி, கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்ன முறையில் இந்த வீட்டில் விடுவ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். "வேற என்ன பண்ணுறதுண்ணே, அவளை எங்கேயாவது ஹாஸ்டலில் தான் தங்க வைக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே சேரன் இருந்துட்டு, "இங்கே பாரு பாண்டி, இதெல்லாம் கரெக்டாக வராது. நீ வானதியை கூட்டிகிட்டு வா. நம்ம நாளைக்கே கோவிலில் போயிட்டு கல்யாணத்தை சிம்பிளாக முடிச்சிருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். "அண்ணே, அதெல்லாம் முடியாதுண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இங்கே பாரு பாண்டி, நானுமே புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி. கண்டிப்பாக அவர் பொண்ணு பார்ப்பாரு. எனக்கு செட் ஆச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாண்டி. நான் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். சரியா? நீ வானதியை கூட்டிகிட்டு வா போ. நம்ம கோவிலில் போயிட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "சரிண்ணே, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். நான் இப்போ போயிட்டு வானதியை கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து வானதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. இங்கே அவங்க அண்ணனா கதவை திறக்கிறாங்க. "டேய் பொறுக்கி, எதுக்கு அவட வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்தவும், வானதியும் ஓடி வந்து, "இங்கே பாரு வசந்த், தேவையில்லாமல் என் பாண்டி எதுவுமே பொறுக்கி அது இதுன்னு சொல்லி திட்டினா அவ்வளோதான், எனக்கு கெட்ட கோவம் வரும்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, "வா வானதி போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கவும், வசந்த் பயங்கரமாக கோவம் வந்து பாண்டியை அடிச்சிடுறாங்க. இங்கே பாண்டியுமே வசந்த் அடிக்க அப்படியே கை கலப்பாயிடுது. 2 பேரும் உருண்டு பிறண்டு சண்டை போட்டுக்கிறாங்க. வானதி இருந்துட்டு, "டேய் விடுடா என் பாண்டிய" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாருடா, என் பாண்டியை விட போறியா, இல்லை நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா" அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கே 2 பேரும் சண்டை போடாமல் இருக்காங்க. உடனே வானதி இருந்துட்டு, "இங்கே பாருடா, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது எத்தனை டைம் உங்ககிட்டலாம் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ நான் பாண்டி கூட தான் போக போகிறேன். இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன். பாண்டியை நான் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "வா பாண்டி போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே அவங்க அம்மா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ சேரன் வந்து, "இங்கே பாரு பாண்டி, நம்ம நாளைக்கு கோவிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணுறதை விட நம்ம வீட்டிலேயே சாமி முன்னாடியே வச்சு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணலாம். அதுக்கப்புறம் பெருசாக ரிசப்ஷன் செஞ்சுக்கலாம். சரியா? எனக்குமே நான் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த புரோக்கருமே பார்க்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்லுவோம். பாண்டிக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. "அண்ணே, கல்யாணமெல்லாம் வேணாம். வானதி இங்கே இருக்கட்டும். உனக்கு பொண்ணை பார்த்து ஒரேடியாக நம்ம 2 பேருமா கல்யாணத்தை பண்ணிக்கலாண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சோழனுமே, "சூப்பர் பாண்டி, அண்ணா இதுவுமே நல்ல ஐடியா தானே" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே நம்ம பாண்டி சேரன் இருந்துட்டு "இல்லை, உங்கள் 2 பேருக்கு இப்போவே கல்யாணம் நடக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, "இல்லைண்ணா, நம்ம 2 பேருக்கும் ஒரே அடியாக தான் கல்யாணம் நடக்கணும். தனித்தனியெல்லாம் வேணாம். எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக என் வாழ்க்கையை என்னால் நிம்மதியாக வாழ முடியாதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து போயிடுறாங்க. இப்போது நிலா ரூமில் தான்
நம்ம வானத்தையுமே ஸ்டே பண்ணுறாங்க. வானதிக்குமே ரொம்பவே ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ பாண்டி வீட்டுக்கு வந்துட்டோம், பாண்டியை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே வசந்த் இருந்துட்டு இந்த பாண்டியை கொல்லாமல் விடக்கூடாது, அவனை கொன்று போட்டுடணும், கொன்று போட்டுட்டு வானத்தை கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஆள் ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் பாண்டி வந்து கடைக்கு வருவான், கண்டிப்பாக வரப்போ அவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வசந்த் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம பாண்டிக்கும் வானதிக்கும் இன்னுமே கல்யாணம் நடக்கலை. ஏன்னா சேரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம வானதி கழுத்தில் பாண்டி வந்து தாலி கட்டுவார். இப்போ வரைக்கும் கல்யாணம் நடக்கலை. நம்ம பாண்டி வந்து கடைக்கு கிளம்புறாங்க. போகிற வழியில் அந்த ரவுடி பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பாண்டியை அதாவது லாரி வச்சு மோதி சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாண்டியனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.